ஹாய். இப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். ஃபோன் மேனேஜ்மெண்ட். சப்போஸ் நிறைய பேர் ஃபோன்லேயே மூழ்கி இருக்கீங்கன்னா அவங்களுக்கான சில டிப்ஸு. ஃபோன் பார்க்குறீங்கன்னா முதல்ல எதுக்காக ஃபோன் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள். வேறு எதையும் பார்க்காதீங்க. ஃபோன் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ டைமில் பாருங்கள். வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் பார்க்க கற்றுக்கோங்க. அது ஏன்னா ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு டைம் போனதே தெரியாது. டைம் பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு அலாரம் கிளாக் செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அலாரம் கிளாக் செட் பண்ணும்போது உங்களுக்கு அலாரம் அடிக்கும். அது மாதிரி வேக்கப் அலாரம் இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்னு தோணும். நெக்ஸ்ட்டு ஃபோனில் பார்க்குறீங்கன்னா தேவையான நிறைய யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. சப்போஸ் டைலரிங் கற்றுக்கலாம், எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம், ஆர்ட் சம்மந்தமாக எது வேணால் கற்றுக்கலாம். அது மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க. அது மாதிரி பார்த்து யூஸ்ஃபுல்லாக யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஸ்வைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தான் கற்றுக்கணும். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் அழகாக ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ். அது மூலமாக உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டால் நல்லது. இப்போது நார்த் இந்தியன்ஸ் எப்படி இங்கே வந்து பொழப்பு நடத்துறதுக்காக தமிழ் அசால்ட்டாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கிலீஷையும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது மூலமாக இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். அது கற்றுக்கணுன்னு அவசியன்றது ஒவ்வொருத்தர் டிபெண்டை பொறுத்து தான். சரிங்களா? இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது நாலேஜ் என்றைக்குமே கிடையாது. அப்போ இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் படித்தவனா டேலண்ட்டு அப்படியும் கிடையாது. டேலண்ட்டுன்றது வேறு, லாங்குவேஜுன்றது வேறு. அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களால இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல. அப்படி இருக்கவங்க இந்த ஃபோனை வச்சு அழகாக இந்த யூடியூப் சேனலில் நிறைய கற்றுக்கோங்க. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. தேவையான நியூஸ் மட்டும் பாருங்கள். தேவையில்லாத நியூஸ் பார்க்காதீங்க. பாசிட்டிவ் திங்கிங்கான பாருங்கள். பர்வீன் சுல்தானா ஸ்பீச்லாம் பாருங்கள். அது மாதிரி பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பாருங்கள். அப்புறம் வந்து வாட் நெக்ஸ்ட், இப்போ என்ன நடந்ததோ அதை விட்டுட்டு வாட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியா கிடைக்கும். சேஃப்டியாக எல்லோரும் தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ வியூவர்ஸ்.